நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு இது இதில் வந்து என்னென்னா கருவேப்பிலையும் செம்பருத்தப்பூவும் வந்து போட்டு நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிலையை நிழல் உணத்தலாம் உணர்த்திட்டு ஃபேன் கீழே போட்டு இதை வந்து அப்படியே நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட செம்பருத்தப்பூ போட்டு நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம். இதை வந்து இதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கருவேப்பிலையும் செம்பருத்திக்கு வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணுற தன்மையும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது செம்பருத்தப்பூ. அதே நேரத்தில் செம்பருத்தி பூவு கருவேப்பிலையெல்லாம் தலைமுடி நல்லா வளரும், அயன் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலையும் செம்பருத்தியும். அதனால் இதை வந்து நம்ம வந்து கஷாயமாகவும், அதாவது டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். டீ மாதிரி நம்ம வந்து இதை நல்லா இதை அரைச்சிட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு டீ தூள் மாதிரி போட்டு இதை நம்ம வடிகட்டி இதை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். இன்னொன்று நம்ம வந்து சூப்பு மாதிரியும் வச்சு நம்ம சாப்பிடலாம். சூப்பு மாதிரியும் சாப்பிடலாம், டீ தூள் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கனாக்கா, டீ தூள் போட்டு அது மாதிரிலாம் டைரெக்டாக பிடிக்காதவங்க டீ பொடி போட்டு டீ பொடி கூடவே இதையும் போட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி டீ பொடி கூட போட்டு சாப்பிட்றதா இருந்தால் கூட இது கூட நீங்கள் அதிமதுரம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கஷாயம் மாதிரி நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை இந்த 2 பொருளை மட்டும் நம்ம போட்டு சாப்பிடலாம். இது வந்து தலைமுடி வளரும், ஹார்ட்டுக்கு நல்லது. அடுத்தது அயன் சத்து, உடம்புக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த இதுவெல்லாம் இது வந்து பூர்த்தி பண்ணும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே இதெல்லாம் கிடைக்கிறதுனால இந்த கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக செய்கிற பொருளை நம்ம செய்யலாம். நான் செம்பருத்தப்பூவும் கருவேப்பிலை மட்டும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதான் உங்களுக்கு டீ தூளில் போட்டு சாப்பிட்டு டீ தூள்லேயே வந்து இதை வந்து நம்ம கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னாக்கா நீங்கள் அதிமதுரம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அதிமதுரம் சேர்த்துக்கலாம். இது ஒன்லி இதுமாரி சூப்பு டீ இதெல்லாம் தான் இருக்கலாம். பட் சூப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து சில பேருக்கு இது தலைக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். தலைக்கும் நம்ம தேய்ச்சிக்கலாம். தண்ணி விட்டு சூடு தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி நீங்கள் நல்லா தலையில் வச்சு
வச்சிங்கனாக்கா முடி வளர்றது, அதே நேரத்தில் வந்து முடியில் வந்து ஏதாவது இந்த பூச்சி, தலையில் பொடுகு அதை மாதிரிலாம் இருந்ததுன்னாக்கா இது வந்து அதெல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிடும். செம்பருத்திக்கும் கருவேப்பிலைக்கும் அந்த தன்மை உண்டு. இதை நீங்கள் உள்ளுக்கும் சாப்பிடலாம், நீங்கள் வந்து வெளி யூஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வேறு எதுவுமே நாங்கள் கலக்கலை. செம்பருத்தி கருவேப்பிலை மட்டும்தான் நான் கலந்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிமதுரம் பொடியை நீங்கள் இந்த டீ போடும்போது கூட கலந்துக்கலாம், போட்டுண்டா அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை வந்து கொஞ்சோண்டு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி இதை பேஸ்ட்டு மாதிரி பண்ணி தலையில் கொஞ்சம் நேரம் வச்சு ஊறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். பொடுகு, அதில் ஏதாவது அந்த வட்டைப்பூச்சி, புழு அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த வழுக்க விழுற மாதிரி இருந்ததுன்னா அதில் தடவிண்டாக்கா இது வந்து முடி வளரும், நல்ல முடி வளரும். அதில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் இது வந்து அழிச்சிடும். செம்பருத்திக்கும் கருவேப்பிலைக்கும் அந்த குணம் உண்டு. இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்டைட் டப்பாவில் நம்ம அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி எங்களுக்கு